அனிதா, வெளிய வாடி. அங்க என்னடி பண்ற? வெளிய வா. அடியே அனிதா, வாடி வெளியே. இப்ப என்னத்துக்கு திறந்த வீட்டுல ஏதோ வந்த மாதிரி வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்க? ஆமா, உன்னை யாரு வெளிய விட்டா? நீயே வெளியே நடமாடும் போது நாங்க வெளியே நடமாடாம உள்ள எப்படி இருப்போம்? ஏன் எங்களுக்குன்னு யாரும் இல்லாமலா போயிட்டாங்களே? ஓ, அண்ணக்காரன் வந்திருக்கானா? அதான பார்த்தேன். இவ்வளவு தெனா விட்டு திமிர்ல நீ பேசும்போதே தெரியுது. என்னையாடி உள்ள தூக்கி வைக்கிற? இனிமேதான் நான் யாருன்னு உனக்கு காட்ட போறேன். அடியே, நீ நிம்மதியாவே இருக்க முடியாது. பெத்தமவன்னு விட்டா ஒரே அடியா உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ற மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு திரியிறியா? இங்க பாரு, உன்கிட்ட இங்க பேசிக்கிட்டு இருக்கலாம் எனக்கு நேரம் இல்ல. மரியாதையா வீட்டை பக்கம் போய் சேரு. அட பாவி சண்டாடியலா, இன்னும் இங்க எப்படி வந்தியே? உங்களை உள்ள தூக்கி போட்டிருக்குல்ல, எப்படி வெளியே வந்தியே? ஓ, மருமவ கறிக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரியா கிளவி? ஏன் உள்ள போய் உட்காந்தா உள்ளேயே உட்காந்துக்கிறோன்னு நினைப்பா? இங்க பாரு, உங்களை குடும்பத்தோட இனிமே அழிக்காம நாங்க ஓயவே மாட்டோம். அத்தை, கண்டதுங்க கிட்டலாம் உங்களுக்கு என்ன பேச்சு? நீங்க உள்ள போங்க, நான் பேசிக்கிறேன். இங்க பாரு, மரியாதையா ஓடி போயிரு. சும்மா எதையாவது இங்க வந்து பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. இந்த அனிதாவை நீ பழைய மாதிரி மாத்திராத. என்னடி என்கிட்டயே பூச்சாண்டி கட்டுறியா? நான் உன்னை பெத்தவ. நீ என்ன பெத்திருக்கலாம், ஆனா நான் உன்னை பெத்தவளாவே நினைக்கல. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. எப்ப பெத்த மவளோட புருஷனை கொல்லணும் நீ துணிஞ்சியோ அப்பவே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மரியாதையா வீட்டை பக்கம் போய் சேரு, இல்ல மறுபடியும் போய் உட்காந்து களி திங்க வேண்டியதா இருக்கும். ஏய், உன்னை எப்படி அழ வைக்கிறேன்னு பாரு. உனக்கு இந்த அம்மா கிட்ட மோதக்கூடாதுன்னு அப்ப தெரியும். உன்னை நான் நிம்மதியாவே இனிமே இருக்க விட மாட்டேன். இந்த புருஷனுக்கு இந்த வரத்து வர பாருடி என்ன நடக்குன்னு. ஏமா இப்படி எப்ப பார்த்தாலும் அவகிட்டயே மோதிட்டு இருக்கீங்க? இது தேவையா உங்களுக்கு? வந்தீங்கன்னா வீட்டை பக்கம் போங்க. அவளை நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு சொல்றீங்க. நீங்க பெத்த தாய் தானே? ஏய், வாய மூடு. உன்னை கூட நம்பிடலாம், ஆனா இந்த நிக்கிறாள ஏன் மவான்னு சொல்லிக்கிட்டு இவ எப்படிப்பட்டவா தெரியுமா? உன்னையே கழுத்தறுத்து போட்டவா தானே? என்ன உனக்கு எல்லாம் மறந்துட்டா? உன் புருஷனை இவளுக்கு விட்டு கொடுக்காத. இவளை துரத்தி அடி. இவளை இந்த வீட்டில் வச்சிருக்காத. இவளை நம்பாத, கேடு கட்டவா. இங்க பாருங்க, வாயை மூடிக்கிட்டு மரியாதையா வீட்டை பார்க்க போயிருங்க. அனிதாவோட அம்மானு கூட பார்க்க மாட்டேன். அரைஞ்சு பல்லகளெல்லாம் கழுத்தி போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பெத்துட்டா மட்டும் போதுமா? பிள்ளைய வளர்க்கறதுக்கு துப்பு கிடையாது. நீங்க பேசுறீங்களா? அவ இவ்வளவு நாளும் பட்டதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். அவ எப்பேற்பட்டவா தெரியுமா? அவளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? நீங்கெல்லாம் பெத்த தாயா? மனுஷ ஜென்மம் தானே. நாய் கூட அது குட்டியை பெத்து போட்டா போட்டுட்டு போகாது. அதை எங்க போனாலும் தூக்கிட்டு போகும். பூனையும் அப்படித்தான் இருக்கும். ஆனா நீங்க பெத்த தாய் தானே. என்னைக்காவது அவ மேல பாசம் காட்டியிருப்பீளா? ஒரு பொண்ணு மேல பாசத்தையும் இன்னொரு பொண்ணு கண்டாலே வெறுக்கிற அளவுக்கு அவ அப்படி உங்களுக்கு என்ன பண்ணிட்டா? அவளை ரெண்டாம் தரமா கட்டி கொடுத்தது நீங்க தானே. இன்னைக்கு என்னமோ அவ எனக்கு கெடுதல் பண்ணிட்டாங்கறிய. என்ன கெடுதல் பண்ணிட்டா? எல்லா பொம்பளைக்குள்ள குணமும் அவளுக்கு இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. எனக்கு அது தப்பாவும் தோணல. என்ன பாக்குறீங்க? தான் புருஷனை விட்டு கொடுக்க கூடாதுன்னு எல்லா பொண்ணுங்களும் நினைக்கிறத தான் அவளும் நினைச்சா. அவ எப்பேற்பட்டவன உங்களுக்கு தெரியுமா? எந்த காரணத்திலையும் உங்களையும் உங்க மகளையும் அவ விட்டு கொடுத்து பேசினது கிடையாது. ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் அவளை மரியாதை இல்லாம பேசுறது, அவளை கண்ணுல காண விடாம விரட்டுறது. மாசமா இருக்கிற நேரத்துல என்னைக்காவது அவளை நீங்க ஆதரிச்சு பெத்த பொண்ணுன்னு பாத்திருக்கீங்களா? இல்லையே. ஆனா இப்ப வந்து நின்னுகிட்டு அவளை இன்னும் விரட்டி முடுக்க என்கிட்டயே சொல்றீங்க. நீங்கெல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிருங்க. இல்ல என்ன மனுஷியாவே பார்க்க முடியாது. அவளாவது உங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கா, நான் அடிச்சு விரட்டிடுவேன் பாத்துக்கோங்க. மரியாதையா ஓடி போயிருங்க. இன்னொரு தரம் இங்க வந்து அவளை பத்தி ஏதாவது தப்பா சொன்னீங்க, 2 பேரும் நாக்கையும் இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். ஏய், அவளை பத்தி உனக்கு தெரியாது.
அவளுக்கு ஏண்டுக்கிட்டா பேசுற? இந்த வீட்டை விட்டு உன்னை எப்படி துரத்துறான்னு மட்டும் பாரு. நீங்க எல்லாரும் நாசமா போற நேரம் ஆரம்பிச்சிட்டு. நீ வாமா. அடியே, உன்னை விரட்டி பம்பாய் வரைக்கும் அனுப்புனத மறந்துட்டியா? நீ அவளுக்கு ஏண்டுக்கிட்டா பேசுற? இன்னும் நடுத்தரில் நின்று பிச்சை தான் எடுக்க போற. ரொம்ப சந்தோஷம், நான் பிச்சை எடுத்துட்டு போறேன். நீ மகாராணியா இரு, கிளம்பு. ஏங்கிட்டியா மோதுற? உனக்கு அழிவு காலம் நெருங்கிட்டு, அதை எழுதி வச்சுக்கோ. ரொம்ப சந்தோஷம், நான் அழிஞ்சிட்டு போறேன். நீ ஆயுசு பூரா நிம்மதியா வாழு. முதல்ல கிளம்புன்னு சொன்னேன். நீ வாமா. இந்த சனியன்ட்ட உனக்கு என்ன பேச்சு? அடியே, அரைஞ்சு பல்லகளெல்லாம் கழட்டி போடுவேன். என்னை பத்தி உனக்கு சரியா தெரியல. நான் ரொம்ப ஆவேசப்பட மாட்டேன். பட்டன்னு வச்சுக்கோ, உங்க யாரையும் இருக்க விட மாட்டேன். நான் அனிதாவை மாதிரி நான் கொஞ்சம் பொறுமையா பேசுறவளும் கிடையாது. அரைஞ்சு பல்ல கழட்டி போடுவேன். மரியாதையா ஓடி போயிரு. உன் வயசுக்கு ஏத்த பேச்ச பேசு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் தூண்டி விடுறது நீ தானே. எனக்கு எப்பவோ தெரியும். எப்ப என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி என்கிட்ட பேசுனியோ அப்பவே உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிட்டு. அனிதாவை அண்ட விடாம பண்றதே நீ தானே. இதுக்கெல்லாம் சேர்த்து எப்படி அனுபவிக்க போறேன்னு பாரு. எந்த ஆத்தாக்காரியை தூண்டி விட்டு நீ ஓம் பக்கம் இழுத்தியோ, கடைசியில் அவளே உன் மூஞ்சில காரி துப்புவா. நீ நடுத்தரில் நிப்ப பாருடி. சி, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? பாடி, இவ்வளவோ நடுத்தரில் நிற்கத நாம பார்க்க தானே போறோம். நாம நிக்கிறோமா இவ்வளவு நிக்கிறாளான்னு பாப்போம். நீ என்ன இங்க நின்றுட்டு இருக்க? உள்ள போ. அடியே, உனக்கு இங்க இருந்து இம்பிட்டு சாமி ஆட்டம் வந்துச்சு? இவ்வளவு நாள் ஆடாத ஆட்டத்தெல்லாம் இப்ப ஆடுற? பின்ன அவங்க கிட்ட உட்காந்து குழந்தை பேசினா சரி வருவாங்களா? அதெல்லாம் அப்படித்தான். நீ கிளம்பு. பேதியில போவா, கண்ணுல காண விடுதாளா? கரிச்சு கொட்டுதாளே. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நேர செயல இருந்து வந்து இங்க வந்து உன்கிட்ட கத்திக்கிட்டு இருப்பா. அத்தை, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நீ இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தனா கோயிலுக்கு போயிட்டு அப்பா வரும், அப்பா காதுல விழும், அப்புறம் அத்தான் வரும், அத்தான் காதுல விழும். இது தேவையா? எல்லாருக்கும் டென்ஷனா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் சரிதான்டி. ஆனா என்னால ஆத்திரத்தை அடக்க முடியல. எப்ப பார்த்தாலும் இவகிட்டே வந்து மல்லுக்கு நின்னா பெத்தம்மாவா கத்தியால குத்துப்பட்டு இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வீடு திரும்பி இருக்கா. அவளை நிம்மதியா இருக்க விடுதாளா? நேர இங்க வந்து என்ன வரத்து வாரா? அவங்க குணம் தெரிஞ்சது தானே, விடு. எப்படி அனிதா வெளியே வந்திருப்பாங்க? அததான் என்னால நம்பவே முடிய மாட்டுக்கு. அதுவா, அவ அண்ணக்காரன் வக்கீல் தானே, காசை கட்டி சாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்திருப்பான். வேற என்ன நடந்திருக்கும்? அதான் நடந்திருக்கும். ஹோ, இது வேறையா? அதான் இந்த தெனாவட்ட தைரியத்துல பேசிக்கிட்டு போறா. என்னாச்சுமா எல்லாரும் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கிய? யாருல சண்டை போடுதா? தூங்குனவன் அதுக்குள்ளே எந்திரிச்சு ஓடியாந்துருக்க. ஆமா, நீ இப்படி கத்திட்டே இருந்தானா நான் எப்படி தூங்குறது? உன்னை யாரு சண்டை போடுத்தனா? அம்மா கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பியா? அம்மா கிட்ட யாரு சண்டை போட்டா? அம்மா கிட்ட யாரும் சண்டை போடல. ஆமா, நீ எப்போ பார்த்தாலும் அவளுக்கு ஆண்டுகிட்டே பேசுறதுனாலதான் அப்படிலாம் பேசுதா. இவ்வளவு தம்பி, இல்ல எங்க அம்மாட்ட என்னன்னு சொல்லிட்டு இருக்க? இப்ப பாடு, உன்னை விழுக்க போறேன். அம்மா பாடுமா, குச்சியை தூக்கிட்டு வந்திருக்கான். பள்ளிக்கூடம் போனா படிக்க மாட்டேன், அங்க இருந்து டீச்சர் வீட்டுக்கு கம்ப தூக்கிட்டு வருவியா? இல்ல உன்னைய விழுக்கிறதுக்கு தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். சேட்டை பண்ற. அம்மாட்ட என்னன்னு சொன்ன? இவரு அப்படியே வெளுத்துருவாரு. இவர் வெளுக்கிற வரைக்கும் நாங்க சும்மா உட்காந்துருப்போமா? அப்போ ஆள டேய், அண்ணனை பார்த்து மரியாதை இல்லாம என்ன பேசுற? அவன் தான் முதல்ல சொன்னான், அதான் நான் சொன்னேன். என்னாச்சு? எல்லாரும் இங்க மீட்டிங் போட்டுட்டு உட்காந்துருக்கிய? அதெல்லாம் ஒண்ணும் இல்லதான். உள்ள வாங்க. டேய், போய் குளிச்சிட்டு வா, உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. டேய், குச்சியை குத்திட்டு போடா, அப்பதான் உன்னை அடிக்கிறதுக்கு நான் வச்சிருப்பேன். அதெல்லாம் தர முடியாது, போல விட்டு அறாமையா ஓடுற. இப்ப பாடு வந்து எப்படி புடுங்குறானு. டேய், கீழே விழுந்துடாத, மெதுவா போ. என்னதான் அப்படி பாக்குறீங்க? வழக்கமா இருக்கிற மாதிரி இல்லையே, ஏதோ வித்தியாசம் தெரியுதுன்னு பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. போங்க, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு குளிச்சிட்டு வாங்க. ஆமாத்தான், போங்க, காஃபி எடுத்து வைக்கிறேன். சரி ஐசு. அத்தை, நீ பிசாட்டி உன் ஓட்ட வாயை வச்சுட்டு உளறிடாத, கம்முனு இரு. ஆமாட்டி, நான் உளர மாட்டேன். நீங்க 2 பேரும் உளராம இருந்தா சரிதான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ பேசாம இரு, இல்லைன்னா அப்பா காதுல விழுந்துற போகுது. அதுவும் சரிதான்.
அவர் பாவம், அவர் நிம்மதியை எதுக்கு கெடுக்கணும்? அம்மா, நாளைக்கு அக்காவை போய் பார்த்துட்டு வருவோமா? அதுக்கு என்ன டீ, போய் பார்த்துட்டு வந்தா போச்சு. அம்மா, எனக்கு ஒரு 2000 ருபீஸ் வேணும், தரியா? எதுக்கு டீ திடீர்னு கேட்குற? குடுமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏய், அண்ணன்ட்ட போய் வாங்கிக்க. அதெல்லாம் அண்ணன்கிட்டலாம் என்னால் கேட்க முடியாது. நீ தருவியா மாட்டியா? நான் தரேன், எதுக்குன்னு சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக போகிறேன், அதான் வேணும். சரி, அப்புறமா அவர்கிட்ட வாங்கி தரேன், வாங்கிட்டு போ. தேங்க்ஸ் அண்ணி. பரவாயில்ல, போ. என்னடி அதிசயமா இருக்கு, 2 பேரும் எலியும் பூனையுமா நிப்பிய? இப்போ உன்னைய அண்ணின்னு சொல்லிட்டு போறா? அதுவாத்த, அன்னைக்கு கத்தி குத்து வாங்கிட்டு வந்ததுலேருந்து அவ இப்படி தான் நடந்துக்கிறா. என்னமோ தெரியல, ஒருவேளை உங்க பையனுக்கு விழுந்த குத்த நான் வாங்கிக்கிட்டேன்னு சென்டிமெண்டா மயங்கிட்டாலோ என்னமோ. இருக்கும் இருக்கும், இவ லேசுப்பட்டவா இல்லை. எப்படித்தான் மாறினாலோ தெரியல. எப்படியோ மாறினா சரிதான். சரித்த, நான் பசங்களை போய் பார்க்குறேன். சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா அக்கா சூப்பர், ஐஸ்வர்யா அக்கா சூப்பர், அருண் சூப்பர், அஸ்வின் சூப்பர், மாமா சூப்பர், சூப்பரோ சூப்பர், வீடியோ சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. அனிதாக்கா, உங்கள் காயமெல்லாம் மாறிடுச்சா? இப்போ எப்படி இருக்குது அனிதாக்கா? அருண், அஸ்வின் வேற லெவல். உம்மா, மாமா எப்படி இருக்கீங்க? மாமா உங்களுக்கு உம்மா உம்மா, ஐ லவ் யூ. அனைவருக்கும் ஐ லவ் யூ ஸோ மச். உங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது மாமா. உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவருக்கும் ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சகோதரி. நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தினமும் வீடியோ போட லேட் ஆயிடுது, மார்னிங் போட முடியல. இன்னொரு சேனலுக்கும் போடுறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுது. தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். சும்மா. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? மாமா நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எப்பவும் திருநெல்வேலி கார்ட்டூன்ஸ்க்கு தான் முதல்ல வீடியோ போடுறாங்க, அதனால தான் இந்த வீடியோ எடுக்க லேட் ஆயிடுது. தப்பா நினச்சிக்காதம்மா. நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? இங்கே உள்ள வியூவர்ஸு ஈவினிங் தான் பார்க்குறாங்க, அதனால தான் ஈவினிங் அப்லோட் பண்ணுறோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. உம்மா உம்மா. இப்போட அண்ணா எல்லாரும் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அஜிகா ஆண்டி, உண்மையை சொல்லணும், ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் அபிதானி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட்டி செல்லம், டீச்சர் அவர்கள் அப்படி செய்தால் நாமும் அப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? செல்லம், ஐஸ்வர்யா, நீ மன்னிப்பு கேட்பது தவறில்லை, பார்க்க போனால் அனிதா தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா அண்ணி, ஆனால் அனிதாக்கு புரியலையே. தேங்க்யூ ஸோ மச் அண்ணி. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமா எப்படி இருக்காங்க? பசங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் எப்படி இருக்காங்க? என்ன அபிதா, நீ எப்படி இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? பசங்க எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணி. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சொன்னது தப்பு தான், சாரி ஆண்டி. இனிமே அப்படி பேச மாட்டேன், சரியா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் தான் ஆண்டி கரெக்டாக சொல்கிறீங்க, ஆனால் இந்த அம்மாவுக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. அண்ணன் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஹாய் அரிசோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செம்மையாக பேச ஆரம்பிச்சிட்டான். அனிதாக்கு ஏற்றது போல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஆமாக்கா, அதுதான் உண்மை. 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன விரட்டுறாங்கக்கா. என்ன அரிசோக்கா, எப்படி சொல்லிப்பட்டியே? எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? அவன் மட்டுமாதிரி என் பக்கம் இருக்கட்டுமே, அவன் எனக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுகிறான். நான் வளர்த்த பிள்ளையாச்சே. ஹாய் ஜோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் அண்ணன் எப்பவும் அம்மா பக்கம், நான் இந்த அம்மா பக்கம், 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் ஜோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் அதுதான் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு குச்சி எடுத்து வந்து உன்னை அடிக்கிறதுக்கு. தேங்க்யூம்மா. சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அருண் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. ஐஸ்வர்யா அக்கா, அனிதா அக்கா, அஸ்வின் எல்லாம் சூப்பராக பேசுகிறாங்க. அனிதா அக்கா, கோவப்படாதீங்க, ஸ்மைல் பண்ணுங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அனிதா அக்கா, இப்போ ஹெல்த் எப்படி இருக்கு? ஐஸ்வர்யா அக்கா, அனிதா அக்கா, ஐ லவ் யூ ஸோ மச். உம்மா உம்மா. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், போத் ஆஃப் யூ உம்மா.
மாமா ஐ லவ் யூ ஸோ மச் உம்மா அம்மான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. அஸ்வின் செல்லம் ஐஸ்வர்யாக்கா அப்படி பேசக்கூடாது, அம்மா மேலே அன்பாயிரு, எல்லாரும் ட்ரெஸ்ஸு சூப்பர் வேற லெவல் மாஸ், ஐ ஆம் ஃபைன் மாமா, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சங்கீதா சிஸ்டர். என்ன சங்கீதாக்கா எப்படி இருக்கியே, நல்லா இருக்கலாம்? நாங்களாம் நல்லா இருக்கோம், கோவப்படக்கூடாதா? என்ன செய்யறது, கோவம் வந்துடுது இல்லை? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். அஸ்வின்கிட்ட பேசுங்க, அருண்கிட்ட பேசுங்க. ஹாய் சங்கீதா சித்தி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அம்மாக்கு உடம்புலாம் சரியாயிட்டு அம்மாட்ட அப்படி பேசாதான் சொல்லியிருக்கீங்க. அது ஜாலியாக விளையாட்டுக்கு தான் தருமா. ரெண்டு அம்மாவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரெண்டு பேருமிட்டு பாசமாக இருப்பேன். சரியா? ஐ லவ் யூ ஸோ மச். சங்கீதா சித்தி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் சித்தி. நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? ஹாய் சங்கீதா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. அனிதாக்கு எல்லாம் சரியாயிட்டு நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ரொம்ப உம்மா உம்மா உம்மா. ஹாய் சுகாசினி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஹாய் சுகாசினிக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் கிறிஸ்டினா சகோதரி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் வெரி க்யூட் டாக்கிங் சொல்லி நிறையா ஹார்ட் போட்டிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். என்ன கிருஷ்ணாக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ. ஹாய் கிறிஸ்டின் அம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா பேசுகிறேன்னா, தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் கலையக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? செல்லக்குட்டி, நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அனிதா ஐஸ்வர்யா அக்கா, ஐ லவ் யூ. அருண் செம்மம்மாஸ், நீங்கள் பேசியது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க குட்டீஸ்க்கு, தேங்க்யூ ஸோ மச். என்ன கலை சகோதரி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கலாம்? நாங்களாம் நல்லா இருக்கோம். அஸ்வின் பேசினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். மாமாட்ட பேசுங்க. ஹாய் கலை, எப்படிமா இருக்கேன்? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம், தேங்க்யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூ ஸோ மச். அஸ்வின்ட்டையும் அருண்ட்டையும் பேசுமா. ஹாய் கலை சித்தி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நான் பேசினது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச். அருண் பேசினது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அதுக்கும் தேங்க்யூ. அருண் கிட்ட பேசுங்க. ஹாய் கலை சித்தி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நான் பேசினது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச் சித்தி. ஐ லவ் யூ ஸோ மச். அம்மா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதாக்கா, அத்தான் அஸ்வின் அருண் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சாப்பிட்டுட்டேன், நல்லா சாப்பிட்டு விட்டேன். நீங்கள் சாப்பிட்டீர்களா? உடம்ப பார்த்துக்கோங்க. டீச்சர் கேட்குற கேள்விக்கெல்லாம் அருமையாக பொறுமையாக பதில் சொல்கிறீங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. டீச்சரை நல்லா சமாளிச்சிட்டீங்க அஸ்வின். நீங்கள் வேறு லெவல். ஐஸ்வர்யா மாமா வீட்டுக்குள்ளே விடாமல் வெளியில் நிற்க வச்சு கொஸ்டின் கேட்குது அஸ்வின். கேள்வி மேலே கேள்வி கேட்பதெல்லாம் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. அனிதா நீங்கள் பேசினது சரிதான், யாராக இருந்தாலும் ஐஸ்வர்யா சொல்கிறதும் சரிதான். ரெண்டு பேர் பக்கம் பார்த்தாலும் நியாயம் இருக்குது, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். டீச்சர் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. வீடியோ ரொம்ப அருமை, வீடியோவுக்கு நன்றி குட்டீஸ். ஐ லவ் யூ உம்மா உம்மான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் மசிலாக்கா. ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எனக்கு உடம்பெல்லாம் சரியாயிட்டு நாங்களாம் சாப்பிட்டோம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? பசங்கிட்ட பேசுங்க. ஹாய் மாசிலாம்மா, எப்படி இருக்கீங்க? ஐஸ்வர்யா அம்மாவை வெளியே நிற்க வச்சு கேள்வி கேட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கும் பிடிச்சிருந்துச்சி, அதான் வெளியே நிற்க வச்சேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலாம்மா, எப்படி இருக்கீங்க? டீச்சரை எப்படி சமாளிச்சிட்டேன் பார்த்தீங்களோ? தேங்க்யூ ஸோ மச்மா. நீங்களாம் சாப்பிட்டீங்களா? நாங்களாம் சாப்பிட்டோம். அம்மா அஸ்வின் ரொம்ப தான் பண்ணுறான். ஐஸ்வர்யா அம்மாவை எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு பாய் ரொம்ப ஆயிட்டு. அவனை ஸ்கூலில் சேர்க்க சொல்கிறேன். சரியாம்மா? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லலி சகோதரி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அனிதாக்கா தம்பி அஸ்வின் சொல்வது சரி, இப்படி தைரியம் எல்லாருக்கும் வராது. அனிதாக்கா டீச்சர் அடித்ததுக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸ்கூல்லையும் இதே சட்டையை தான் பண்ணுவோம், அதை தான் இப்போவும் பண்ணிகிட்ருக்கேன், தேங்க்யூ. ஹாய் லல்லி, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா? டீச்சர் அடிக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும்ல. டீச்சர் தப்பு பண்ணதுக்காக யாராவது அடிப்பாங்களா? ஆனால் அனிதா அடிப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸ்போர்ட்ஸ் டேலாம் எப்படி போகுது? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லல்லி, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா? எப்படிமா படிக்கிற? ஸ்கூல் எப்படி போகுது? ஸ்போர்ட்ஸ் டேலாம் முடிஞ்சிருச்சா? ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ் டேலாம் எப்படி போகுது? நீங்கள் எந்தெந்த விளையாட்டுலலாம் சேர்ந்தீங்க? எல்லாம் முடிஞ்சிருச்சு.
ஹாய் சித்திரகலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? டுடே எபிசோட் சூப்பர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ உம்மா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சித்திரகலா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா உம்மாமா. என்ன சித்திரகலா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ராதிகா, அருண், அஸ்வின் வேற லெவல் காமெடி சூப்பர்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ராதிகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மாமா, அனி, அக்கா, ஐசு, அக்கா, அருண் டார்லிங், அஸ்வின் டார்லிங் எல்லாரும் நலமா? வீடியோ எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சூப்பர் லவ்லி ஸ்டோரி. அடுத்த எபிசோடு எப்போ வரும்? வெயிட்டிங். டீச்சரை அடித்தது தப்பே இல்லை, என் அனி செல்லத்தை திட்டாதீங்க. ஐ லவ் யூ மாமா, ஐசு, அனி, அருண், அஸ்வின். உங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாம் எந்த கடையில் வாங்குறீங்க? சூப்பராக இருக்கீங்க. ஐஸு, அனி 2 பேர் புடவையும் சூப்பர், கலரும் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன விஜயாக்கா இப்படி சீக்கிரட்டை கேட்டுப்பட்டியே? எங்கே வாங்குறோம்னு? நானா ஆன்லைனில் தான் வாங்குவேன், அமேசானில் வாங்குவேன். நேரடியாக போய் கடையில் போய் ஷாப்பிங் பண்ண டைம் இருந்துச்சுன்னா எனக்கு பிடிச்ச கடை ஆரம்பிக்கவி தான், அங்கே போய் தான் வாங்குவேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு தடவை நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போவோம், சரியா? ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. எங்கள் அம்மா கூட ஷாப்பிங் போனீங்கன்னா ஒரு நாளெல்லாம் பத்தாது, வாங்கிட்டே இருக்கும் விஜய் அம்மா. அம்மா கூட போகாதீங்க, எஸ்கேப் ஆயிருங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் விஜய் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டோரி லேட்டாக தான் வருதுல்ல? ஆமாம், ஈவினிங் தான் போடுறோம். நிறைய பேர் ஈவினிங் தான் பார்க்குறீங்க. அதுவும் இல்லாமல் அம்மா திருநெல்வேலி கார்ட்டூனுக்கு போட்டுட்டு தான் இங்கே போடுவாங்க. அங்கேயே முன்னாடி 9 மணிக்கு போடுற எபிசோடெல்லாம் இப்போ 12 மணியாக ஆகிடுது. ரொம்ப டைம் ஆகுது, சாரிம்மா. சரியா? ரொம்ப சீக்கிரம் போடுறதுக்கு முடிய மாட்டேக்கு. போட சொல்கிறேன், சரியா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் விஜயா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் அனிதா, ஹாய் ஐஸ். என்னோட 2 குட்டி செல்லம் எப்படி இருக்கு? அஸ்வின், நான் அச்சுக்குட்டி கூப்பிடலாமா? அனிதா, நீ பண்ண தப்பு தான், டீச்சர் பண்ணதும் தப்பு தான். ஒரு சாரி கேட்டா நாம ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டோம். என்ன இருந்தாலும் குரு நம்மளுக்கு கடவுள் மாதிரி. அத்தான் இருந்தாலும் நீங்க உங்க பொண்டாட்டியை விட்டு கொடுக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் அனிதா கோவக்காரின்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் என் உடம்பு பரவாயில்ல, என் பசங்களும் என் வீட்டுக்காரரும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. என் பொண்ணு எனக்கு அம்மா மாதிரி இருக்கா. யூகேஜி படிக்கிற என் பொண்ணு பேரு சஞ்சனா. 2 குட்டி செல்லம். என் பொண்ணுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. என்னோட செல்ல அத்தானுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சாந்தி. உடம்ப பார்த்துக்க. நானும் ஐ லவ் யூ ஸோ மச் சாந்தி. உனக்கும் நிறைய ஹார்ட் பிடிச்சிக்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சஞ்சனா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோங்க்கா. ஆமாம், அனிதா இன்னைக்கு சாரி கேட்டிருக்கா. அனிதாவை அத்தான் திட்ட மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. என்ன சாந்தியக்கா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். குரு மாதிரி தான் டீச்சரு. ஆனால் என்ன செய்யறது, அடித்தது தான், சாரியெல்லாம் கேட்க முடியாது. யாரு அனிதாவை எப்படி சாரி கேட்குறது? அதான் ஐஸு போய் கேட்டு வந்துட்டாளே. இன்னொரு தடவை அந்த டீச்சரு என்கிட்ட வச்சுக்காது, நானும் அதுக்கிட்ட வச்சுக்க மாட்டேன், சரியா? சரி, அப்புறம் எப்படி இருக்கீங்க? உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா சாப்பிடுங்க, உடம்ப தேத்துங்க. ஹாய் சஞ்சனா குட்டி, எப்படிமா இருக்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சஞ்சனா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என் பேரு அஸ்வினி. அம்மா அச்சுக்குட்டி கூப்பிடலாமான்னு சொல்லியிருக்காங்க. அச்சுக்குட்டி கூப்பிடலாம், அஸ்வின் கூப்பிடலாம், எப்படினாலும் கூப்பிடலாம். நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டியா? சூப்பர். ஐ லவ் யூ ஸோ மச். உனக்கு நிறைய உம்மா, நிறைய ஹார்ட், சரியா? அம்மா உங்களுக்கும் நிறைய உம்மா, நிறைய ஹார்ட். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் சஞ்சனா, நான் அருண் பேசுகிறேன். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நீ தான் ரொம்ப சூப்பர் பொண்ணு. நீ நல்லா அம்மாவை பார்த்துக்கிடல. ஐ லவ் யூ ஸோ
லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதா, ஹாய் அக்கா, அண்ணா, ஹாய் குட்டி, சரஞ்செல்லம், அஸ்வின் செல்லம். நல்ல க்யூட்டாக பேசுகிறீங்க. பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. உமா அனிதா அக்கா தைரியம் பிடிச்சிருக்கு. வீடியோ சூப்பர், ட்ரெஸ்ஸு சாரீ சூப்பர், ஐ லவ் யூ ஸோ மச்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். எங்கள் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் லட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஐ லவ் யூ ஸோ மச். சாப்பிட்டீங்களா? ஹாய் லட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். எங்கள் ட்ரெஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் காயத்ரி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் செல்லம் சூப்பராக சமாளிக்கிறேன். ஐ லவ் யூ செல்லம் சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. அஸ்வின் செல்லம் ஹாய்டா. என்ன எப்படி பேசுகிற? ஐ லவ் யூ செல்லம். உமா அனிதாவும் அஸ்வினும் ஒன்று. ஐஸு பத்திரம். அஸ்வின் செல்லம் ரொம்ப அதிகமாக பேசுகிறான். அனிதா டென்ஷன் ஆகாதீங்க. கூல் கூல் பேபி. டுடே வீடியோ சூப்பர் சூப்பர், ஃபேமிலி சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன காயத்ரி அக்கா எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? நானும் அஸ்வினும் ஒன்று தான். என்ன செய்கிறது, என்கிட்ட தான் ஒட்டிக்கிறான். அதான் ஐஸை விரட்டுறான். அதெல்லாம் சும்மா செல்ல சண்டை, வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் காயத்ரி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. இது சும்மா ஓடிட்டுனேன் பட் ஒன்றுமே இல்லை. சரியா? தேங்க்யூம்மா. பார்த்தீங்களாம்மா எப்படி அம்மாவை விரட்டிட்டு எப்படி சொல்கிறான்னு. வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொன்னானா? நான் இருந்தானா அடிச்சு வச்சிருப்பேன். தேங்க்யூம்மா. ஐ லவ் யூ ஸோ மச். விரட்டிட்டு அப்புறம் சும்மா சொன்னேன் அப்படிம்மா. சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூம்மா. ஹாய் தெய்வமக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் பார்க்கும்போது அனிதா எனக்கு அம்மாவா இருந்தால் எனக்கு ஹாப்பியாக இருந்திருப்பேன். இல்லைடா குட்டி செல்லங்களா அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன தெய்வமக்கா உங்களுக்கு அம்மாவாவா? நானா? என்னக்கா சொல்கிறீங்க? என்னைய பார்த்து லூசும்பியே கிறுக்கும்பியே என்னம்லாமோ சொல்லுவியே, வேதாள முருங்கமரம் ஏறிட்டும்பியே. அப்புறம் இப்போ என்ன இருக்கும்ல அனிதாவா குக்கா. இப்போ எப்படி இருக்கே? நல்லா இருக்கனா? தேங்க்யூ. ஹாய் தெய்வம் அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் தெய்வம் அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்களா எங்கள் அம்மா என்ன சேட்டை பண்ணுதுன்னு? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் குக் வித் மீனா சிஸ்டர் வெரி நைஸ் ஸ்டோரின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சத்யா லைஃப் ஸ்டைல் சேனல் வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அம்புலி மாமா ஸ்டோரிஸ் அருமைன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஹாய் ரேவதி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ரேவதி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கமெண்ட் போட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எங்கள் வீடியோஸை பார்க்குறவங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா